ஏன் மயங்குற? பேராசையான வார்த்தையை ஓட்டுனா மயங்குவியா? இத்தனை ஓடித்தா, இத்தனை லட்சம் இப்படி பிசினஸ்ல போடுறேன்னு சொல்லி அப்படி தேனாக பேசினா விழுந்துடுறானே மனுஷன். பொம்பளையும் விழுந்துடுறான். பொம்பளையும் காரணம். அவன் ஆம்பளை இல்லாத வீட்டில் பொம்பளை அழகா என்ன செய்துடுறான், அந்த வசுவாசில் அழகா தள்ளிடுறான். ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, இவன் ஊரில் பேர் வாங்கினவனை தான் பிடிப்பான் ஓரளவுக்கு. அவன் துட்டு வெறி பிடிச்சவனா இருப்பான், பல வருஷங்கள் உள்ளுக்குள்ள தேக்கி வச்சிருப்பான். அந்த வெறியெல்லாம் என்ன செய்யறான், மக்கள்கிட்ட அறுவடை சேர்ந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறான். நம்பியவர்கள் எல்லாம் நட்டாத்துல இருக்கிறாங்க. பணம் யாரு தாலிய வேணாலும் அடுத்து என்ன செய்யலாம், சம்பாதிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கவனமா இருக்கணும். அப்புறம் இந்த பணத்துக்கு அவனி போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியாது. அவனை எழுதி போட்டான், குறிப்பிட்ட லட்சத்துக்கு இந்த பக்கமே வந்துடாது. பல கோடி அடிச்சவனே வெளிநாட்டில் இருக்கிறான், ஓடிலாம் தூக்கிட்டு. அப்படி எப்படி பணத்துக்கு பெரிய சட்டம் வேற இல்லை. அது பல மில்லியன் கோடி அடிக்கணும், பல மக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனை முட்டுக்கை இடணும். அப்போதான் அவருக்கு சரிதான் இது பாவம் அப்படின்னு நினைப்போம். 10 பேர்லாம் போய் நின்று எடுக்க மாட்டாங்க. எதை வச்சியா கொடுத்த? கேட்க நியாயம் தானே. ப்ரூஃப் என்ன இருக்குது? வீடியோவாக எடுக்க முடியும். சரி, வீடியோ ப்ரூஃப் எடுத்தாலும் அது பத்துமா? அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ரூபாய்க்கு இருக்கு. கிரிமினல் வழக்கு தான் போலீஸ் தலையிடுவார்கள். இது பொருளாதார சம்பந்தப்பட்டது, சிவில். நீங்க உங்களுக்குள்ள கொடுப்பீங்க, ஒரு நாள் வரும் தான் சொல்லுவோம். பிடிக்கக்கூடிய வழக்கு இருக்கு. பல கோடிகள் போனாதான் அது உறுத்தல் வரும். 100 கோடி, 98 கோடிங்கிறாங்க சில பேர் இந்த யூடியூபில் பேசக்கூடியவர்கள். இன்னொரு விஷயம், ஜந்துஜலா பேசுறவங்களை நம்ப கூடாது. பின்னணி என்ன ஒண்ணுமே இல்லையே, ஜமாத்தே உனக்கு அறிவிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இண்டிவிஜுவல் நபர்களை குறிப்பா நம்பவே கூடாது. ஜமாத்துக்காரங்க செய்ய மாட்டாங்க, சங்கம் வச்சா ஏமாத்துவான், அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜமாத்து அழிஞ்சு போயிடும். அதனால அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிட்டா மொத்த ஜமாத்து மாட்டிக்கிறீங்க. அப்ப இண்டிவிஜுவல் நபர் தன்னுடைய பேச்சு திறமையை காட்டி பேசக்கூடிய கவனம் செலுத்தணும். உனக்கு எதுக்கு பொருளாதாரம், நீ சம்பாதி, நல்லா தும்பப்பூ மாதிரி தொப்பி இதுவும் போட்டுக்கிட்டா. அப்ப அந்த மாதிரி பேசி என்ன செய்யறாங்க, ஏமாத்துகிறார்கள். ஏமாத்து வலையில் நான் சொன்ன பட்டியல் இருக்கு, ஏகப்பட்ட பட்டியல்கள். அப்படி ஏமாத்துறதுக்குன்னு ரூம் போட்டு யோசிப்பான். இப்படி பேசு, யாரெல்லாம் ஃபில்டர் ஆகுறானோ அவனை மடக்கி உள்ள போடு, யாரெல்லாம் ஃபில்டர் ஆகலையோ அவனை வர கட்டிடு. சாயா, காபி, பிரியாணிலாம் கொடுப்பான் பேசிட்டு இருக்க. அப்பதான் சுதி ஏறும். அதனால ரொம்ப கவனமாக இருங்கள், சரிங்களா? மண் கசைனா பரைசமின்னா, யார் ஒருவன் மோசடி செய்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. முறைய கேட்டு வாங்கி கடனை உணர்வு கொடுங்க. இருக்கப்பட்டவங்க கூட உதவுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு இடத்துல உதவி செய்வான். அதெல்லாம் விட்டு போட்டு ஏன் நீ ரெண்டு பக்கம் அவன் ஏமாத்துறான், இவன் பேராசை பாருங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியம். 50 லட்சம் கோடி ரூபா வச்சவொடனே கொடுக்குறான். உனக்கு தான் இருக்குத 10 வருஷம் 20 வருஷத்துக்கு உட்கார்ந்து திங்கிறதுக்கு இருக்க, மேல் கொண்டு பேராசை. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறாதீர்கள். ஏமாற்றக்கூடியவர்கள் எக்கச்சக்கமா வருவாங்க. அது தொப்பி அணிந்து வருவாங்க, பல கோலத்திலையும் வருவாங்க என்ற ஒரு எச்சரிக்கைக்கு ஒரு தகவலை கொடுத்துக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகத்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.